ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மீல் மேக்கரை வச்சு எப்படி ஒரு பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம். பட்டை, அன்னாசி மூக்கு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகு, பொரிஞ்சதும் புதினா கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வணங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பிரியாணியில் அரைச்சி போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக இது நல்லா வேகட்டும். நான் மீன் மேக்கர் தனியாக நான் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ அது வெந்ததும் இது நல்லா வணங்கினதும் அதை நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், ஸோ அதே உப்பு போதும், அதுலேயே வேகட்டும். நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி போடணும் அப்படிலாம் இல்லை, ஒட்டுக்காவே போடலாம். நான் 1.5 டம்ளர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 7 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டால் காரம் அதிகமாகிடும். அதனால் நான் அதை மட்டும் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போதும், ஏன்னா ரைஸ் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், 4 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதனால் தயிர் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். இந்த தயிர், எலுமிச்சை பழம் இதெல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும், நல்லா பளபளன்னு வரும், அதுக்காக தான். ஸோ இது நல்லா வணங்கட்டும். இப்போ மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் இறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதில் அரிசி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டுக்கலாம்.
இதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வணங்கியாச்சு. ஸோ அப்போ நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதை அப்படியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன்னா 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. இது உப்பெல்லாம் பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ மூடி போட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் தான். விசில் வந்ததும் பிரியாணி ரெடி. ஒரே விசில் தான். இந்த விசில் அடங்கினதும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து போட்டு சாப்பிட்றது தான். தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். Thank you.